இன்றைய வேத வசனம், டுடே பைபிள் வர்ஸ், பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம். இன் இங்கிலீஷ், do not be afraid, God has gracious given you. Acts chapter 27 verse 24. இன்றைய பொன்மொழி, ஜெபமற்ற கிறிஸ்தவனால் பரிசுத்தமாக வாழ்ந்திடவே வாய்ப்பே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வாயிலாக வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவாதி தேவனை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அந்நாட்களில் தேவன் பவுலிடம், அவர்கள் கூட பயணித்த அனைவரிடமும் தேவாதி தேவன் பயப்படாதே என்று பவுலோடு பேசினார். தேவன் அவர்களுக்கு தயவு பண்ணினார். ராயனுக்கு முன்பாக நிற்பதற்கும் யாவற்றிலும் தேவனுடைய தயவு இருந்தது. அவர்கள் பயப்படாமல் தேவனுடைய கிருபையினால் வழிநடத்தப்பட்டார்கள். இன்று தேவாதி தேவன் உங்களை நோக்கி, என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நின்றாலும் மனிதர்கள் முன்பாக பயப்பட வேண்டாம். தேவாதி தேவன் இன்று உங்களோடு இருக்கிறார். அவருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது. கஷ்டம், நஷ்டம், தோல்வி, வேதனை, பணத்துல கஷ்டம், கண்ணீர், எவ்வளவோ வேதனைகள், செய்கிற காரியங்கள் எடுத்து துவங்கி செய்ய தொடங்கியும் முடியவில்லை. ஊழியத்தில் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம், அநேக பிரச்சனைகள், பெருங்காற்றே அடித்தாலும் உங்களை அசைத்தாலும் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துகிறார். எல்லா கஷ்டங்களையும் மாற்றி போடுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்களுக்கு தயவு பாராட்டுகிற தேவன், உங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தேவாதி தேவன் இன்று உங்களுக்கு, நீர் பயப்பட வேண்டாம் என்று நீர் எங்கு சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த பிள்ளைகளோடு பேசணும் என்றாலும் எல்லா இடங்களிலும் தேவாதி தேவன் உங்களோடு நிற்கிறார். அவர் உங்களுக்கு தயவு செய்கிறார். மனிதர்கள் முன்பாக எப்படி பேசுவது என்று கூட தெரியாமல் நிற்கிற உங்களுக்கு தேவன் உங்களுக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வாக்கினை கொடுக்கிறார். நீங்கள் இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம். தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தில் அனுதினமும் ஸ்தோத்திர பலிகளையும், அனுதினமும் வேத வாக்கியத்தினை வாசித்து அந்த வேத வாக்கியத்தினை தியானிக்கும் பொழுது தேவாதி தேவன் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, அவருடைய தயவை உங்களுக்கு காண்பித்து, அவருடைய கிருபையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு, அவருடைய பரிசுத்தமான அந்த பிள்ளைகளை நீங்கள் தேவா, அப்பா என்று கூப்பிடுகிற அந்த நேரத்திலேயே உங்களுக்கு தேவன் பயப்படாமல் உங்களை பலப்படுத்தி எல்லார் முன்பாகவும் உங்களை உயர்த்துகிறார். நீங்கள் எதிலெல்லாம் சோர்ந்து போயிருந்தீங்களோ எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயமாக மாற்றி தருகிறார். அவருடைய தயவு உங்களுக்கு இன்று கிடைத்தது. நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றியை தேவன் வாய்க்க செய்கிறார். வாருங்கள், தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, யெகோவா ஷாலோம், உமக்கு நன்றி. யெகோவா நிசியே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தேவாதி தேவன் ராஜா, இந்த வாக்கியத்தினை தியானித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் காணப்படுகிற பயம் என்ற இருளை நீக்கி போட்டு, என் தேவாதி தேவன் நீர் அந்த பயத்தினை நீக்கி, அப்பா பயப்படாதே என்று கொடுத்த வாக்கு தத்துவத்தினை மகளுடைய வாழ்விலும் மானுடைய வாழ்விலும் நீர் அப்படியே செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களில் அவர்களுக்கு தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை, அப்பா உம்முடைய கிருபையை நீர் பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் நீர் வெற்றியை கொடுத்து, அப்பா செல்கிற இடமெல்லாம் நீர் அவர்களுடைய கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பயப்பட்ட காரியங்களில் அப்பா நீர் அதை ஜெயமாக முடித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்கள் கண்களில் அப்பா தயவு கிடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன், மனிதர்கள்